Audio Jungle. இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். சகரியா 4 அதிகாரம் 6 சேனைகளின் தேவனாகி கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆம், சவுல் என்கிற மனிதன் தாவீதை அழிக்கும்படியாக தன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் ஞானத்தையும் மனிதர்களையும் நம்பி இருந்தான். எதுவும் அவனுக்கு கைக்கூடி வரவில்லை. தாவீதை அழிக்க முடியவில்லை. ஆனால் தாவீது ராஜாவோ கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளாய் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவன் வாழ்ந்திருந்தான். கர்த்தரையே முழுமையாய் நம்பியிருந்தபடியால் கர்த்தருடைய ஆவியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா தடைகளும் மாறி போகுவதற்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய பலத்தினால் பராக்கிரமத்தினாலே உங்களை மேற்கொள்ளலாம். அவருடைய ஆவியை அணிந்தவர்களாய் அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்த சேதமும் எந்த தீங்கும் வராதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தகப்பன் நீர் கூட இருக்கிறீர். எந்த விதமான பலமோ பராக்கிரமமோ அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு உம்முடைய ஆவியை அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.